ஹேவி பெஸ்ட் பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம சேனல் சூப்பராக பீஸை பார்ப்போம். வாங்க வீட்டுக்கு நம்ம கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான வெஜ்ஜி பீஸா இப்போ இருக்கிற லாக்டவுன் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு சீஸ், அவன், ஈஸ்ட், பட்டர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த பீஸா செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தயிரை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்படியே தனியாக விட்டுருங்க. அடுத்துதான் நம்ம பீஸாக்கான ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் வராத மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நான் ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்க போறோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம சாஸ் ரெடி பண்ணி முடிக்க வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இதை கிளறிட்டே தான் இருக்க போறோம். எந்த கட்டி வராமல் பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப மெயினான விஷயம். இப்போ திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிட்டு இருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக நான் பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சாஸ் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பீஸா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண பூண்டோட 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மைதா ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்க, தடவிட்டு இந்த சப்பாத்தி மாதிரி உருட்டின மாவு எடுத்தது மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் இல்லைனா கத்தி வச்சு இந்த மாதிரி பிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோல்ஸ் இருக்கணும் இந்த மாவில், அப்போ தான் நல்லா பேக் ஆகும். இப்போ இது மேலே நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, அதையும் இது மேலே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் தக்காளி சேர்த்துருக்கேன், அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நல்ல நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன், இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பீஸாக்கு. அதுக்கப்புறமா ஒரு கடாயை 5 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி அது மேலே ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை நான் கவர் பண்ணணும். ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணுங்க. ஆட்டோமேட்டிக்காக 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பீஸா நல்லா பேக் ஆகிருக்கும். பாருங்கள், சைஸும் நல்லா டபுள் ஆகிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம உருட்டும் போது ரொம்ப தின்னான லேயராக இருந்திருக்கும் சப்பாத்தி. இப்போ நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் சைஸும் டபுள் ஆயிடுச்சு. ஒரு பேனில் நான் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக நான் லீவ்ஸையும் மேலே தூவி விட்டுருக்கேன். கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸை தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் பீஸா. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீஸ், ஈஸ்ட், அவன், எக், பட்டர் எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.